கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். எம்மாவுக்கு போகிற 2 பேர் கூட வருகிற 3ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்துவை இயேசு என்று அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தபடினாலே 3 பேரும் தாராளமாய் பேசிக்கொண்டு செல்லுகிறார்கள். இயேசுவை கல்லறையில் வைத்து இன்று 3 நாட்கள் ஆகிறது. எங்களில் சிலர் கல்லறையை போய் பார்த்தால் கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது, உள்ளே இயேசுவையோ காணவில்லை என்றார்கள். அப்போது இயேசு அந்த 2 பேரிடமும் ஆதி முதலாய் தீர்க்கதரிசிகள் இந்த இயேசுவை குறித்து சொன்ன வார்த்தைகளை வாசித்தறிந்த நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? அப்படி விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அப்படியானால் நீங்கள் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள்தான் என்று கூறி, மோசே முதலாய் அதன் பின்பு வந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு விளக்கமாய் கூறினார் என்று பார்க்கின்றோம். அந்த வேளையிலே தாங்கள் போக வேண்டிய கிராமமாகிய எம்மாவு அருகில் வந்துவிட்டது. அப்பொழுது இயேசு, சரி, நீங்கள் போகிற கிராமம் வந்துவிட்டது, இனி நீங்கள் போய் வாருங்கள், நான் என் வழியிலே போகிறேன் என்றார். அதற்கு அந்த இருவரும், இரவு வேளை நெருங்கிவிட்டது, இனி நீங்கள் எங்கே செல்லப் போகிறீர்கள்? எங்களோட கூட இன்று தங்கியிருங்கள், நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் என்றார்கள். அப்பொழுது இயேசு சம்மதித்து அவர்களுடனே கூட போனார். அவர்கள் தங்குகிற வீட்டினுள்ளே அவரும் சென்று 3 பேரும் சாப்பிடுவதற்காக பந்தி இருந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்கள் சாப்பிட போகிற அப்பத்தை கையில் எடுத்தார், அதை ஆசீர்வதித்தார், பின்பு பிட்டு பங்கு வைத்து கொடுத்தார். அந்த அப்பத்தை அவர்கள் இருவரும் வாயில் வைத்ததும் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. நம்மோடு கூட வந்தவர் இயேசு கிறிஸ்துதான் என்று தெரிந்துவிட்டது. சரி, இனி நாம் இயேசுவுடன் நண்பாக பேசலாம் என்று நினைப்பதற்குள் அவர்களை விட்டு இயேசு மறைந்து போனார். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். நாமும் சில வேளைகளில் இயேசு நம்மோடு கூடத்தான் இருக்கிறார் என்பதை அறியாதவர்களாகத்தான் இருக்கின்றோம். இப்படித்தான் ஒரு பெண் மிஷினரி வட இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் ஊழியத்திற்காக பல மணி நேரம் பல மைல்கள் நடந்தே சென்று ஊழியம் செய்தார். ஒரு நாள் அவர் ஊழியம் முடித்துவிட்டு வரும் நேரம் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. வீட்டிற்கு புறப்படும் நேரமே மாலை 6 மணி. இன்னும் அவர் 2 மணி நேரம் நடந்தால்தான் தங்கியிருக்கிற இல்லத்திற்கு வர முடியும். ஆகவே ஜெபித்து கொண்டே நடந்து வந்தார். 1 மணி நேரம் நடந்திருப்பார். 5 பேர் அவர்களை பின்தொடர்வதை பார்த்ததும் பயம் வந்துவிட்டது. கொஞ்ச தூரம் ஓடினார். பகல் முழுவதும் ஊழியம் செய்த களைப்பால் அவரால் ஓட முடியவில்லை. அதனால் தரையில் ஒரு பெரிய வட்டமிட்டார். நடுவில் முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். ஆகவே, இனி என்னால் ஓடி என்னை காப்பாற்ற முடியாது, நீங்கள் என்னை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே என்று கூறினார். ஜெபிக்க தரையில் அவர் கையை வைத்து வட்டமிட்ட இடத்தில் தேவதூதர்கள் வட்டமாக வரிசையில் நின்றதை விரட்டி வந்தவர்கள் கண்களுக்கு தெரிந்தது. அவர்கள் அதை பார்த்தார்கள். நன்றாக கண்ணீரோடு ஜெபித்துவிட்டு கண்ணை திறந்து பார்த்தால் அவரால் நம்ப முடியவில்லை. அவர் வரைந்த வட்டத்தில் வரிசையாக நின்ற தேவதூதர்களை அவரே பார்த்தார். மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். ஆண்டவரே, என்னோடு கூட நீங்கள் எப்போதும் இருந்ததை நான் அறியாதிருந்தேன். ஆனால் இப்பொழுதோ நீர் என்னுடைய கண்களை திறந்து விட்டீர். உம்முடைய செயலை நான் நேரடியாகவே பார்க்க கிருபை செய்தீர். உமக்கு கொடாகொடி நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்துவிட்டு மீண்டுமாய் நடந்து வந்து வீடு சேர்ந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எம்மாவுக்கு சென்ற 2 பேரை போல நம்மோடு கூட இருக்கும் இயேசுவை அறியாதவர்களாய் இருக்கிறோமா? இந்த மிஷினரியைப் போல நமக்கு ஆபத்துக்கள், கஷ்டங்கள் வருகிறதா? உடனே இந்த இயேசுவிடம் சென்று ஜெபிக்கிற போது மறைக்கப்பட்ட நமது கண்களை இயேசு திறந்து அவருடைய அன்பை, அவருடைய மகத்துவத்தை பார்க்க நமக்கு கிருபை செய்வார். அப்படி நாம் அவரை தேடி திறக்கப்பட்ட கண்களை உடையவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெபிக்கிறவர்களாகவும் உம்மை அறிந்து கொள்ளும்படி திறக்கப்பட்ட கண்களை உடையவர்களாகவும் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.